டாப் கேர்ள்ஸ் ஆக்ட் 2. ஆக்ட் 2 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அட் த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் இந்த ஆக்ட் 2வோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீனில் வந்து மெர்லின் அப்படிங்கிற அந்த மேனேஜிங் டைரக்டர் ப்ரொமோஷன் கிடைச்ச மெர்லின் வந்து G9 அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. G9 வந்து அவங்களோட ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா மீடியோக்கர் மார்க்ஸ், அதாவது மீடியம் மார்க் வாங்கி தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இப்போ கரண்ட்லி வந்து ஒரு கம்பெனியில் வந்து G9 ஆல்ரெடி கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னவா ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு டைப்பிஸ்டாக தான் தன்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது செக்ரட்டரி லெவலுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அண்ட் தென் இவங்க வந்து ஏன் இப்போ இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய இவங்களோட பாஸு அண்டு இவங்களோட கொலீக்ஸு எல்லாருமே வந்து மேலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெருசாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கிறதில்ல. அவங்க அதே நிலையில் தான் ரொம்ப நாள் நீடிச்சிட்ருக்காங்க. அப்படிங்கிறதுனால ப்ரொமோஷன்ஸ் எதுவும் வர்றதில்லை. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஷி நீட்ஸ் அ சேஞ்ச், ஒரு சேஞ்சுக்காக வந்துட்டு வேற ஒரு ஜாப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. G9 அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் ஆகுது. இவங்க வந்து அவங்களோட கெரியரில் வந்துட்டு ஒரு லாங் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்காக வந்து இந்த ஜாபை வந்து லாங் டைம் கெரியரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது. பண தேவை இருக்கிறதுனால அவங்க வந்து லாங் டைம் கெரியரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அண்டு அவங்களுக்கு வந்து பணம் எதுக்காக பணம் தேவைப்படுதுன்னா, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அண்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு வந்துட்டு என்னெல்லாம் ஆசைகள் இருக்குமோ, நார்மலாக கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, அந்த மாதிரியான லைஃப்பில் வந்து அவங்க ஈடுபடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறையா பணம் வந்து தேவைப்படுது. அதனால் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும், இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஜாபை வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அடுத்தது, மெர்லின் அட்வைசஸ் G9 நாட் டு டெல் எம்ப்ளாயர்ஸ் அபவுட் ஹர் மேரேஜ் ஐடியாஸ் அண்ட் டிசைட் டு ஹாவ் சில்ட்ரன். அதாவது இந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து உன்னோட மேரேஜ் ஐடியாஸையும் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஐடியாஸையும் வந்து நீ யாருக்கும் ஷேர் பண்ணாத, அதாவது எம்ப்ளாயர்ஸ் கிட்ட சொல்லாத. ஏன்னா வந்து மேரேஜ் குழந்தை அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய லீவ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த விஷயங்களை வந்துட்டு நீ ஷேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க G9க்கு. G9 என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு G9 சொல்கிறாங்க. அதுக்கு மெர்லின் சொல்கிறாங்க, நீ வந்து அந்த அளவுக்கு கிளாசியர் கிடையாது. கிளாசியர் அப்படின்னா நாலேஜபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு G9க்கு வந்து நாலேஜ் கிடையாது. பெட்டர் நீ வந்து நிட்வேர் கம்பெனிலேயோ இல்லை லேம்ப் ஷேட் கம்பெனிலேயோ ஜாப் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி மெர்லின் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. பெட்டர் லேம்ப் ஷேட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரும் பண்ணுறாங்க மெர்லின். அடுத்து டைப்பிங்ஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டைப்பிஸ்ட்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. பட் இப்போ உங்களோட டைப்பிங்ஸ் ஸ்பீடு கூட அவ்வளோவா பெஸ்ட்டாக கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைப்பிங் ஸ்பீடு இல்லை, அவ்வளோவா நீங்கள் அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிளாக இல்லை, கிளாஸியராக இல்லை அப்படின்னலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து லேம்ப் ஷேட்ஸ் கம்பெனியை வேணால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சஜஷனும் சொல்கிறாங்க. என்ன சஜஷன் அப்படின்னா, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒரு PA போஸ்ட்டு, பர்சனல் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்துட்டு வேக்கன்சி வருது. ஆனால் அது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மெர்லின் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து G9 சொல்கிறாங்க, 10 வருஷம் வரைக்கும் நான் இன்னும் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியாது 10 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஐ வாண்ட் அன் இம்மீடியட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மெர்லின் இன்னொரு விஷயமும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க G9க்கு. அப்படி என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வந்து இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் உன்னை நீ ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மெர்லினோட
மெர்லின் தான் வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த இன்டர்வியூக்கு. ஸோ வந்து உன்னோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து என் மேலேயும் என்னோடய கம்பெனியான டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறியோ அந்த அளவுக்கு எங்களோட பெயரும் புகழும் வந்துட்டு உயரும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிற ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ப்ரெசன்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க மெர்லின். இதுக்கப்புறம் இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் எங்கே போகுது அப்படின்னா ஜாய்ஸோட ஜாய்ஸ் பேக்யார்டில் நடக்குது. இது என்ன அப்படின்னா ஜாய்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா மெர்லினோட எல்டர் சிஸ்டர். ஸோ ஆன்ஜி அண்ட் கிட் அப்படின்னு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் ஜாயோட வீட்டோட பேக்யார்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் வந்து அவங்க ஒரு ஷெல்டர் மேக் பண்ணுறாங்க. ஷெல்டர் மேக் பண்ணிவிட்டு அந்த ஷெல்டரில் வந்து விளையாடிட்டுருக்காங்க 2 குழந்தைங்களும். ஜாய்ஸ் வந்து ஆன்ஜியை கூப்பிடுறாங்க. அந்த 2 குழந்தைங்களும் அமைதியாகவே இருக்கிறாங்க, எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அண்டு கிட்டு வந்து கேட்குறா, நம்ம எக்ஸ்டெர்மினேட்டர் அப்படிங்கிற மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த மூவி வந்து என்ன மூவி அப்படின்னா அது ஒரு எக்ஸ் ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு வந்து ஆன்ஜி சொல்லுவாள். அதுக்கு கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் உனக்கு பணம் தரேன், அதாவது என்கிட்ட வந்து பர்த்டே மணி, அதாவது பர்த்டேனா குழந்தைங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, காசு கொஞ்சம் கிஃப்டாக கொடுப்பாங்க இல்லையா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்து வச்ச காசு வந்து என்கிட்ட 3 பவுண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, பர்த்டே மணி. ஸோ அதை வந்து அந்த காசில் நம்ம வந்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அகெயின் வந்து ஜாய்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. ஜாய்ஸ் யார் அப்படின்னா ஆன்ஜியோட அம்மா. ஸோ ஜாய்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. மறுபடியும் அந்த குழந்தைங்க வந்து சைலண்ட்டாகவே இருக்குது, ஏன் என்னன்னு ரெஸ்பான்ஸே பண்ணல. அந்த ஷெட் அவங்க போட்ட அந்த ஷெல்டருக்குள்ளே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்ஜி வந்து இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து நான் நினச்சாலே அந்த செவுத்தில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும் பார்க்குறியா. அதாவது ஆன்ஜி வந்து ஒரு பெரிய பொண்ணாக இருப்பா, கிட்டு வந்து அவளை விட சின்ன பொண்ணாக இருப்பா. அதனால வந்து இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஆன்ஜி முன்னாடி கிட்டு முன்னாடியே கெத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்ஜி பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ வேணால் இப்போ பார்க்குறியா, நான் வந்து அந்த செவத்தில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் அப்படியே கீழே விழ வைக்கிறேன் பார்க்குறியா, டச் பண்ணாமலே அப்படியே நான் நினச்சாலே அந்த செவத்தில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் கீழே விழுந்துரும், நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த இறந்து போன அந்த கிட்டன்னா பூனைக்குட்டி அப்படின்னு அர்த்தம். ஒரு இறந்து போன கிட்டனுடைய சவுண்டு வந்து நைட்டில் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்ஜி வந்து சொல்கிறா, பயமுறுத்துறதுக்காக. யாரை பயமுறுத்துறதுக்காகனா கிட்ட பயமுறுத்துறதுக்காக. அது செவத்தில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் நான் நினச்சாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துரும், நைட்டில் அந்த டெட் கிட்டன்ஸோட சவுண்டெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்துறா. அதெல்லாம் வந்துட்டு கிட்டு நம்பவே இல்லை. ஸோ கிட் நம்பாமல் இருக்கிறா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி, நீ ஒரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜி வந்து கிட்ட பார்த்து சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது, ஆர்கியூமெண்ட் நடக்குது. 2 பேரும் ஒருத்தர் கேர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்ஜி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, கிட்ட நீ ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கிட்டு வந்து தன்னை வந்து ஒரு மெச்சோர்டு கேர்ள் அப்படின்னு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக அவளோட கையில், அவளோட ஃபிங்கரில் அவளே ஒரு எடுத்து ஒரு கீரல் போட்டுக்கிறா. இங்கே பார்த்தியா, எனக்கெல்லாம் பிளட்டை பார்த்தெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஆன்ஜி என்ன பண்ணுறா அப்படின்னா, கிட்டோட கையில் வலிகிற அந்த ரத்தத்தை வந்து நாக்கால் லிக் பண்ணிவிட்டு, நான் வந்து ஒரு கேனிபல் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. கேனிபல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷங்களை சாப்பிடக்கூடிய ஒரு ஜைஜாண்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் தான் வந்துட்டு கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க மனுஷங்களை சாப்பிட்றவங்க. ஸோ நான் வந்து கேனிபல் அப்படின்னு சொல்லி ஆன்ஜி வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆன்ஜி வந்து ஒரு குட்டியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு கிட்ட சொல்கிறா, நான் ஏன் தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், நான் வந்து என் அம்மாவை கில் பண்ண போகிறேன், அதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், அதை நீ பார்க்க போகிறோம் கண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பயமுறுத்துறா. ஸோ 2 பேரும் திருப்பி விளையாடிட்டுருக்காங்க. 2 பேருக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வந்து அதிகமாகுது. கிட் சொல்கிறா, ஆன்ஜியை வந்து என் அம்மா வந்து உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறா. ஏன்னா வந்து நீ ஒரு பேட் இன்ஃப்ளூயன்சர், அதனால என் அம்மா வந்து உன் கூடலாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஆன்ஜிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆன்ஜி என்ன பண்ணுறான்னா கிட்டோட அம்மாவை ஒரு ஸ்லாக், உன் அம்மா ஒரு ஸ்லாக் அப்படின்னு சொல்லி திட்டிடுறா. ஸ்லாக் அப்படின்னா ஓர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்துட்டு கோவப்பட்டு ஆன்ஜி வந்து கிட்ட பார்த்து கிட்டோட அம்மாவை உன் அம்மா ஒரு ஸ்லாக் அப்படின்னு சொல்லி திட்டுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாய்ஸ் வந்து 3வது முறையாக மீண்டும் வந்து கூப்பிடுறாங்க. மறுபடியும் அந்த பிள்ளைங்க வந்து சைலண்ட்டாகவே சைலண்ட் ஆகிடுறாங்க. இவ்வளோ நேரம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ சைலண்ட் ஆகிடுறாங்க அவங்க அம்மா கூப்பிட்ட உடனே. அவங்க வந்துட்டு டீ பிஸ்கட் கொடுக்கறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டீ பிஸ்கட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்பையும் வந்து அந்த குழந்தைங்க வந்து சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. அண்ட் தென் ஜாய்ஸ் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்ஜியை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பேட் வேர்ட்லலாம் வந்துட்டு திட்டுறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த குழந்தைங்க வந்து காதிலே வாங்கிக்கிறதில்ல. அதுங்க பாட்டுக்கு அந்த ஷெல்டருக்குள்ளே விளையாடிட்டு இருக்குதுங்க. கிட்டுக்கு வந்துட்டு ஒரே கவலையாக இருக்குது. என்ன அப்படின்னா வார் வந்துச்சுன்னா நம்ம எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கு ஆன்ஜி சொல்கிறா, நீ வந்து நியூசிலாண்டு போயிடு, நியூசிலாண்டு தான் வந்துட்டு சேஃபஸ்ட் பிளேஸ் டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா ஆன்ஜி. அதுக்கப்புறம் கிட்டோட அம்மா வந்து உன்னை பேட் இன்ஃப்ளூயன்சர், என் அம்மா வந்து உன்னை பேட் இன்ஃப்ளூயன்சர்னு சொன்னாங்க, அதனால் உன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் இனிமேல் உன் கூட விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்துட்டு ஆன்ஜி என்ன சொல்கிறான்னா, நீ என் கூட விளையாட வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அது என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஆன்ஜி வந்து லண்டனுக்கு போக போகிறா. அவளோட ஆண்ட் மர்லினை பார்க்குறதுக்காக லண்டனுக்கு போக போகிறா, யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல். அந்த சீக்ரெட்டை தான் வந்துட்டு சொல்கிறா இப்போ கிட்ட. ஸோ ஆன்ஜிக்கு வந்து அவங்க அம்மா ஜாய்ஸை வந்து பிடிக்காது. ஆனால் ஆண்ட் மெர்லினை ரொம்ப பிடிக்கும், அவளை ஸ்பெஷலாகவும் நினைக்கிறா. ஏன் அப்படின்னா, ஏன் அந்த ஆண்ட் மெர்லினை வந்து ஸ்பெஷலாக நினைக்கிறான்னா, நிறைய பேருக்கு வந்து மெர்லின் வந்து வேலை வாங்கி கொடுக்குறா இல்லையா, அதனால வந்துட்டு ஆண்ட் மெர்லினை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, கோவமாக பேசுகிறதுனால அம்மாவை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறா. ஸோ மறுபடியும் கிட் வந்து கேட்குறா, ஜாய்ஸ்கிட்டே பர்மிஷன் கேட்குறா டேரெக்டாக. ஜாய்ஸ் யாருன்னா ஆன்ஜியோட அம்மா கிட்டேயே வந்துட்டு பெர்மிஷன் கேட்குறா. நாங்கள் வந்து ஓடியன் தேட்டருக்கு வந்துட்டு படம் பார்க்க போகிறோம் ஆன்ட்டி, பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜாய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்ஜி வந்து அவளோட ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணட்டும், அவளோட ரூமை க்ளீன் பண்ணால் தான் நான் படத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு போனதுக்கப்புறம் ஆன்ஜி வந்து அவளோட ரூம்குள்ளே போயிடுறா. கிட்டும் ஜாய்ஸும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆன்ஜியோட ஸ்கூல் ட்ராப் அவுட்டை பற்றி பேசிக்கிறாங்க. ஆன்ஜி வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல, அவள் ஒரே கிளாஸில் வந்துட்டு ரெமீடியல் கிளாஸில் 2 வருஷமாக படிச்சுட்ருக்கிறா. அதனால் அவள் ஸ்கூலை ட்ராப் அவுட் ஆகிட்டா, அதனால் அவளுக்கு வந்து வேலை கிடைக்காது, மேரேஜ் ஆகாது அப்படின்னலாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, என் பொண்ணு படிக்கலையே, அவளுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது, அவளுக்கு எப்படி மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஜாய்ஸ் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. அதை வந்து கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஆன்ஜி வந்து அந்த பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா இல்லையா, போட்டுட்டு வெளியில் வந்துடுறா. அதாவது அந்த ட்ரெஸ் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ போட்டுட்டு வரா. அது வந்து ரொம்ப குட்டியான ட்ரெஸ்ஸாக இருக்குது, அவளுக்கு பத்தலை. ஸோ வந்து அவங்க அம்மா ஜாய்ஸ் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, பத்தாத ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து வெளியில் போய் நின்றுடுறா. ஸோ ஆன்ஜி வெளியில் போனதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு செங்கல் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. அப்போ வந்து கிட்டு வந்து உள்ளே ஓடி போயிடுறா வீட்டுக்குள்ளே, ஆன்ஜியோட வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. கிட்டும் ஜாய்ஸும் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது நீ என்னவா ஆக ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது கிட் வந்து சொல்கிறா, நான் வந்து நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து அந்த மலையாக அந்த பொண்ணு ஆன்ஜி வந்து அந்த பத்தாத குட்டியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில் ஒரு செங்கலோடு நின்றுட்டுருக்குறா. உடனே வந்துட்டு கிட்டும் வந்து ஓடி போயிடுறா அவகிட்டையே, ஆன்ஜிக்கிட்டேயே, மறுபடியும் மலைக்கே ஓடிடுறா. ஸோ 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது வந்து ஆன்ஜி சொல்கிறா,
நான் இந்த ட்ரெஸ் எதுக்கு போட்டேன் தெரியுமா, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதே என் அம்மாவை கில் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஆன்ஜி சொல்கிறா. அதுக்கு கிட் என்ன சொல்கிறான்னா, நான் கூட நினச்சேன் நீ இந்த செங்கலாலேயே உங்கள் அம்மாவை அடித்து கொண்டுருவேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட் வந்து சொல்கிறா. இதோட அந்த சீன் வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பியும் வந்து சீன் எங்கே போகுது அப்படின்னா, டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அடுத்து வரப்போகிறது ஃபுல்லாக, இந்த ஆக்ட் ஃபுல்லாகவே. ஒரு நாள் மண்டே மார்னிங் வந்து வருது. அன்றைக்கி வின் அண்டு நெல் அப்படிங்கிற 2 பேர் எம்ப்ளாயர்ஸ், டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் வேலை பார்க்கக்கூடிய 2 சாதாரண எம்ப்ளாயர்ஸ் தான் வின் அண்டு நெல் அப்படிங்கிற 2 கேரக்டர்ஸ். இவங்க வந்து அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியோட காஃபி ஷாப்பில் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. வெக்கேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வின் என்ன சொல்கிறா அப்படின்னா வந்து, நான் வந்து ஒரு மேரிட் மேனை வந்து டேட் பண்ணேன். வெஸ்ட் சசெக்ஸ் போயிருந்தேன் வெக்கேஷனுக்காக. அந்த வெஸ்ட் சசெக்ஸில் வந்துட்டு ஒரு மேரிட் மேனை வந்து டேட் பண்ணேன். அவனுக்கு வந்து ஒரு ஃபேபுலஸ் ரோஸ் கார்டன் வந்து வச்சுருக்கிறான். அவனோட ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிட்டா. அதனால் அந்த டைமில் நான் அந்த மேரிட் மேன் கூட டேட் பண்ணேன் வெஸ்ட் சசெக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த வெக்கேஷன் பற்றி பேசிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களோட கொலீக் ஒருத்தரை பற்றி பேசுவாங்க. யார் அப்படின்னா ஹோவர்ட் கிட் அப்படிங்கிற ஒரு கொலீகு. அந்த ஹோவர்ட் கிட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தான். ஆனால் பெண் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மேனேஜிங் டைரக்டர் போஸ்டிங் வந்து மெர்லினுக்கு கிடச்சிரும். ஸோ மெர்லினுக்கு கிடச்சதுக்கப்புறம் அதை தான் வந்து இவங்க 2 பேரும் வின்னும் நெல்லும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹோவர்ட் கிட்க்கு கிடைக்க வேண்டிய மேனேஜிங் டைரக்டர் போஸ்டிங் வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் வந்து மெர்லினுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெர்லின் வரா. மெர்லினுக்கு வந்து வின்னும் நெல்லும் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சீன் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வின் வந்து ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணுறா. யார் அந்த பொண்ணு அப்படின்னா வந்து லூயிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த லூயிஸ்க்கு வந்துட்டு 21 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து கரண்ட்டில் ஒரு வேலையில் இருக்கிறா. அவளுக்கு வந்து 46 இயர்ஸ் ஆகுது. லூயிஸ் வந்து 46 இயர்ஸ் ஓல்டு. 21 இயர்ஸாக வந்து கரண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஒரே வேலையில் 21 வருஷமாக வந்து இப்போ இருக்கிற வேலையில் வேலை பார்த்துட்ருக்கா. ஸோ ஆனால் அவள் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு சேஞ்சுக்காக வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. ஸோ இன்டர்வியூக்காக வந்திருக்கா. ஸோ வின் வந்து என்ன கேட்குறா அப்படின்னா, ஏன் வந்து இந்த கரண்ட் ஜாபை நீங்கள் விடுறீங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி வின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு லூயிஸ் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால, இங்கே இருக்கிற ஜாப் கமிட்மெண்ட்ஸ்னால என்னோடய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எனக்கு பர்சனல் லைஃப்க்கு வந்துட்டு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் வந்து என்னை விட யங்கர் மென்னெல்லாம் வந்து ப்ரொமோட் ஆகி மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் அதே பொசிஷனில் அப்படியே இருக்கிறேன். என்னை விட எனக்கு அப்புறம் வந்தவங்க யங்கர் மென் எல்லாமே வந்து பெட்டர் பொசிஷன் கிடச்சி ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் என்னை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் 21 இயர்ஸ் சீனியர், ஆனாலும் நான் அதே பொசிஷனில் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ வந்து என் கம்பெனியில் இருக்கிற ஒரே ஒரு விமன் எம்ப்ளாயி நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ வின் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து இவ்வளோலாம் பேசக்கூடாது, கம்மியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணுற ஹேபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து டீடோட்டலர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பட் ட்ரிங்க் பண்ணுவேன், பட் அக்கேஷ்னலாக அப்படின்னு ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது, ஆனால் நான் வந்து டீடோட்டலரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறான்னா, சப்போஸ் டீடோட்டலர்னு சொல்லிட்டா யார் வந்து டீடோட்டலராக இருப்பாங்கன்னா, ஒருத்தவங்க ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற விமன்ஸ் தான் வந்துட்டு டீடோட்டலராக இருப்பாங்களாம். அதனால் என்னை யாரும் வந்துட்டு ஆல்கஹாலில் அடிக்ட் ஆகி ரெக்கவர் ஆகிற ஒரு விமனாக யாரும் என்னை நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் ஒரு டீடோட்டலர்னு சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஆன்ஜி என்ன சொல்கிறான், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ஆன்ஜி வந்து டாப் கேர்ள்ஸ் ஏஜென்சி, இந்த இன்டர்வியூ முடிஞ்சிருது, வின்னுக்கும் லூயிஸ்க்கும் நடக்குது, இன்டர்வியூ முடிஞ்சிருது. ஆன்ஜி வந்து டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு வந்துட்டு வரா. எப்படி வரா அப்படின்னா, ஒன் வே டிக்கெட்டில் வரா. ஒன் வே டிக்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிடைக்கும், ரிட்டன் போக முடியாது அந்த டிக்கெட்டை வச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிக்கெட்டில் வந்துட்டு ஒன் வே டிக்கெட்டில் வந்துட்டு வர்றா, லண்டனுக்கு வந்துடுறா. லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு வரா. மர்லின் வந்து உட்காந்துருக்கா, ஆனால் அவளுக்கு வந்து அடையாளம் தெரியல ஆன்ஜியை, தன்னோட நீஸை வந்து அடையாளம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்றா. ஓகே வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா. எப்படி லண்டனுக்கு வந்த நீ, அம்மாவுக்கு தெரியுமா, ஜாய்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்துட்டு ஆன்ஜி சொல்லுவா, அம்மா கிட்ட நான் சொல்லாமல் தான் வந்தேன், உங்களுக்கும் பாரமாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் திருப்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாக பேசுவாள். சரி ஓகேவா என் கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் வந்து தான் கூடவே ஸ்டே பண்ண வச்சுக்கிறா. அண்டு கம்பெனியில் வந்து 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க அந்த அன்னைக்கு. அப்போ மிஸ்ஸஸ் கிட் அப்படிங்கிறவங்க வராங்க. மிஸ்ஸஸ் கிட் யாருன்னா ஹோவர்ட் கிட் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அவருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தான் வந்து மெர்லினுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஹோவர்ட் கிட்டோடைய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் கிட் வந்து வராங்க. வந்துட்டு மெர்லின் கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஆர்கியூ பண்ணுறாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, உனக்கு கிடைச்ச அந்த ஜாபை வந்து நீ என் ஹஸ்பண்ட்க்கு விட்டு கொடு, அந்த ப்ரொமோஷனை வந்து என் ஹஸ்பண்ட்க்கு விட்டு கொடு, ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃபு குழந்தைங்க ஃபேமிலின்னு இருக்குது, அதனால் அவருக்கு தான் வந்துட்டு அந்த ப்ரொமோஷன் தேவைப்படுது, நீ சிங்கிளாக தானே இருக்க, உனக்கு எதுக்கு ப்ரொமோஷன், உனக்கு எதுக்கு அதிகமான காசு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட்காக அந்த ப்ரொமோஷனை வந்து நீ விட்டு கொடுக்கணும், மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்கை வந்துட்டு நீ என் ஹஸ்பண்ட் ஹோவர்ட் கிட்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிட் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, பேசுவாங்க. பட் கடைசி வரைக்கும் மெர்லின் வந்து முடியாது, இது எனக்கு கிடைச்ச பதவி உயர்வு, இதை நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் வந்து பிடிவாதமாக கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மிஸ்ஸஸ் கிட் வந்து கிளம்புறப்போ மெர்லினை வந்து சபிச்சுட்டு போகிறாங்க. என்னன்னு சபிக்கிறாங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பால் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பால் பிரேக்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா, ஆண்களை வந்து கீழே தள்ளி மேலே வரக்கூடிய பெண்களை தான் வந்து பால் பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களை கீழே தள்ளி விட்டு ஜெயிக்கிற ஒரு கேரக்டர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசி காலத்தில் வந்துட்டு நீ ரொம்ப துன்பப்பட்டும் லோன்லியாக வாழ்ந்தும் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு வந்து மெர்லினுக்கு சாபோலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஆண்களை டாமினேட் பண்ணி மேலே வர ஒரு பொண்ணு தானே நீ அப்படின்லாம் சொல்லிட்டு சபிச்சுட்டு போகிறாங்க. ஆன்ஜி வந்து இது எல்லாத்தையும் உட்காந்து அங்கே பார்த்துட்ருக்கா. அந்த வின்னோட டெஸ்கில் வந்து ஆன்ஜி உட்காந்துட்ருப்பா, உட்காந்து அதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ வந்துட்டு தன்னோட ஆண்ட்டை வந்து கிரேட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஏன் அப்படின்னு நினைக்கிறான்னா, கடைசி வரைக்கும் அவங்க வந்துட்டு அவங்களோட ஜாபை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை, அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தன்னோட ஆண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பெருமையாக நினைக்கிறா ஆன்ஜி. அதுக்கப்புறம் இதோட இந்த சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நெல் வந்து ஷோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஷோனாவுக்கு வந்துட்டு 29 இயர்ஸ் ஆகுதுன்னு ஷோனா சொல்கிறாங்க. கரண்ட் ஜாபில் வந்து நான் 4 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எனக்கு வந்து நல்ல காசெல்லாம் கிடைக்குது, ஏர்னிங் குட் ஜாபு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல காசும் கிடைக்குது, நல்ல வேலையிலையும் இருக்கிறேன், 4 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு 29 இயர்ஸ் ஆகுது அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிரைவிங் பார்ஷே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ஷே அப்படின்னா வந்துட்டு அது ஒரு வெஹிக்கிளோட பேர். பார்ஷே அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளை வந்துட்டு லண்டன் சிட்டிக்கு வெளியில் வந்துட்டு அந்த வெஹிக்கிளை ஓட்டிகிட்டு போகிறது. அங்கே வந்து டிஷ்வாஷர் அந்த வெஹிக்கிளில் வந்து என்னெல்லாம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா, டிஷ்வாஷரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு வெஹிக்கிளில் வச்சு அதை சிட்டிக்கு வெளியில், லண்டன் சிட்டிக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் செல் பண்ணுற வேலை, டிரைவிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து ஷோனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த மாதிரி வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட காசில் வந்துட்டு அப்படியே ஹோட்டலில் தங்குறது, அப்படியே லக்ஸூரியஸான ஒரு லைஃப் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோனா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நெல் கண்டுபிடிச்சிட்றாங்க, ஷோனா வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஷோனாவுக்கு வந்துட்டு 29 வயசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு 21 இயர்ஸ் தான், 21 வயசு தான் ஆகுது. அதுவும் இல்லாமல் அவள் அப்படி ஒரு வேலையிலையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், இந்த ஷோனாவை இன்டர்வியூ பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் வந்து நினைக்கிறாங்க.
ஆன்ஜி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா வின் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆன்ஜியும் வின்னும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு ஆன்ஜி கேட்குறா, எனக்கு வந்து டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் இங்கே ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் வின் வந்து அவளோட பர்சனல் லைஃப்பை வந்து ஆன்ஜி கூட ஷேர் பண்ணுறா. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வின் வந்து ஒரு சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்க அண்ட் கன்சல்டட் சைக்கியாட்ரிஸ்டாகவும் இருந்திருக்காங்க வின்னு. இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 4 இயர்ஸாக ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிங்கிற அவளோட பர்சனல் கதையெல்லாம் வந்துட்டு வின் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஆன்ஜி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நெல் வந்து வின் கிட்ட சொல்கிறாங்க, ஹோவர்ட் கிட்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஜஸ்ட் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பட் உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஹோவர்ட் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வின் சொல்கிறாங்க. மெர்லின் கிட்ட சொல்கிறாங்க வின்னு, ஆன்ஜி வந்து நம்மளோட டாப் கேர்ள்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மெர்லின் என்ன ரிப்ளை பண்ணுறா அப்படின்னா, ஷி இஸ் குட் ஒன்லி டு ஒர்க் ஆஸ் பேக்கர் இன் டெஸ்கோ. டெஸ்கோ அப்படிங்கிறது ஒரு ஷாப்போட பேர். அந்த டெஸ்கோ ஷாப்பில் பேக்கர் வேலைக்கு தான் ஆன்ஜி வந்து லாய்க்கு அப்படின்னு சொல்லி மெர்லின் சொல்கிறாங்க. இதோட செகண்ட் ஆக்ட் முடிஞ்சுது. தேர்ட் ஆக்ட் வில் பி கண்டினியூட். தேங்க்யூ.